பிளாஸ்ட். உண்மையிலேயே இந்த திரைப்படம் பிளாஸ்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அர்ஜுன், மறுபக்கம் அபிராமி அப்படின்னு சொல்லி ஸ்கிரீனையே தாறுமாறு பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இந்த திரைப்படம் அப்படிங்கிறது அர்ஜுனுக்கா இல்ல அபிராமிக்கா எழுதப்பட்ட கதையா அப்படின்ற அளவுக்கு. ஆனா ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும், எவ்வளவு தன்னம்பிக்கையோட வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல உருவாயிருக்கிற பிளாஸ்ட் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயங்கர பிளாஸ்டா இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய தரமான நடிப்புல உருவாயிருக்கிற இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய பாராட்டுகள் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு ஒரு ஆக்ஷன் பிளாக் சீக்வன்ஸ் கொண்ட ஒரு திரைப்படத்தை கொஞ்சம் கூட திகட்டலே இல்லாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளே நகர்த்தி கொண்டிருப்பாரு இயக்குனர். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல அபிராமியுடைய அந்த தோற்றம் அப்படிங்கிறது எல்லா தமிழ் பெண்களும் கண்டிப்பா அந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துல பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைக்கதையை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தை பார்க்கும் போதே ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு இழைக்கப்படும் அநீதிகள், அதாவது சமுதாயத்துல தனக்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டும் காணாம அமைதியா கடந்து போறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது பல பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும். தற்காப்பு கலை அப்படிங்கிறது ஒருத்தருடைய தற்காப்புக்காக மட்டுமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அது உதவும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துல இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு தந்தை தன்னுடைய மகளை எப்படி வளர்க்கணும், தைரியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தந்தையும் எப்படி ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா அந்த திரைப்படத்தின் மூலம் காமிச்சிருக்கிறாங்க இயக்குனர். இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். என்ன, இந்த திரைப்படத்துல இந்த சண்டை காட்சிகளை கொஞ்சம் குறைவா இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த திரைப்படத்துடைய ஜீவாதாரமே அந்த கராத்தே தான். சரி மக்களே, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அர்ஜுன் ஒரு சாதாரண ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய தன் வீட்டுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு கராத்தே சொல்லி தராரு. இப்படியாக தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும் போதுதான் தன்னுடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை தன்னுடைய மகளே சரி செய்யறாங்க. ரொம்பவே ஒரு போல்டான ஒரு பொண்ணை வளர்க்குறாரு அர்ஜுன். ஒரு கட்டத்துல இந்த தவறுகள் எல்லாம் தட்டி கேட்டதே அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுது. மைனிங் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படத்தோட கதை அப்படிங்கிறத நகர்த்துறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளார ஒரு 1500 அடிக்குள்ளார ஒரு ரா மெட்டீரியல் ஒன்று இருக்கு. அந்த ரா மெட்டீரியலை வெளியே எடுத்தோம் அப்படின்னாக்க நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் மேன் ஒரு பெரிய கணக்கு போடுறாரு. அதுக்கு ஒரு பொலிட்டீஷியனையும் அதற்கு பயன்படுத்துறாரு. ஆனா அந்த விஷயம் எப்படி தடுக்கப்படுது, மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்க வந்த ஒருத்தர் எப்படி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனுடைய கனவை தகர்த்தார் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க ஃபுல் பிளாஸ்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படம் தான் இந்த பிளாஸ்ட் திரைப்படம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிளாஸ்ட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.